எதிலெல்லாம் நாம் ஒருமனப்பட வேண்டும்? முதலாவது நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதிலே ஒருமனப்பட வேண்டும். ஜெபிக்கிறதிலே நமக்கு ஒருமனம் தேவை. தேவனை ஆராதிக்கிறதிலே நமக்கு ஒருமனம் தேவை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுல நமக்கு ஒருமனம் தேவை. அப்போ தேவனுடைய காரியங்கள், அப்போ கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு அதிலே ஒருமனம் தேவை என்று சொல்லி தியானிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமோஸ் சொல்லுகிறார் பாருங்க, 3:3 நீங்க வாசிக்கும் பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லி. அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். நாம் ஒருமனப்படும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்க லூக்கா 24 நீங்க 49 நீங்க வாசிக்கும் பொழுது, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்துக்காக தேவ ஜனங்களாய் அவர்கள் கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். ஒரு அபிஷேகத்தை நம்ம பெறணும்னா கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இங்கே அவர்கள் என்ன பண்ணாங்களா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை நாம பெறணும்னாவே நமக்கு என்ன வேணும்? ஒரு மனதின் ஆவி கிரியை செய்ய வேண்டும். அந்த ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நோக்கம், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா தேவனை நோக்கி தான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.